இறைவார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து-இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4 வாரங்களாக நம் ஆன்மீக பயணத்தின் ஆன்மீக சிந்தனைகள் இன்றைய நாளிலே இயேசுவின் பிறப்பின் வழியாக இன்னும் நமக்கு ஒரு உத்வேகத்தையும் மகிழ்ச்சியையும் ஆன்மீக திடத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவையும் கொடுத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த அலைவரிசையின் வழியாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவின் வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் எந்த அளவிற்கு பலப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவும் நம் அன்றாட ஆன்மீக பயணத்தின் ஒரு சாட்சியமாகத்தான் நான் காணுகிறேன். இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழா வரலாற்றை 2ஆக பிரித்தாலும் ஆன்மீகத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் இயேசுவின் பிறப்பு நமக்கு தெளிவாக கொடுக்கிறது என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்று நம் அனைவருக்கும் ஆன்மீக சிந்தனையாக கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தை பகுதி எதை பற்றி பேசுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, இயேசுவினுடைய தந்தை யோசேப்பு, அன்னை மரியாள் இவர்களுடைய திருமண ஒப்பந்த வாழ்வும், அதன் பிறகு அவர்கள் தங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக அவர்கள் பயணம் செய்வதையும் இங்கே முதல் அத்தியாயமாக காட்டப்படுகிறது. 2வது அத்தியாயம் பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய பிறப்பின் நிகழ்வு, அவருக்கு எங்கும் இடம் கிடைக்காமல் மாட்டுத் தொழுவத்தில் இடம் கிடைத்ததும் அங்கே இயேசுவை பெற்றெடுத்து தீவன தொட்டியில் இயேசுவை கிடத்தி இருப்பதையும், அதன் பிறகு இயேசுவினுடைய பிறப்பின் செய்தி யாருக்கு முதலாக அறிவிக்கப்பட்டது என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அது யார் என்றால், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற இடையர்களுக்கு என்று நமக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, உலகத்தை படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், தன்னுடைய ஒரே ஒரு சொல்லினால் அனைத்தையும் படைத்தவர் தன்னுடைய பிறப்பின் இடம் மாட்டுத் தொழுவமாக இருந்தது, தன்னுடைய இறப்பினிடம் அவமானத்தின் சின்னமாக இருந்தது, அடக்கம் செய்யப்பட்ட இடம் மாற்றானுடைய கல்லறையாக இருந்தது. இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது கடவுள் யாருக்கு சொந்தமானவராக இருக்கிறார் என்பதுதான் இயேசுவினுடைய பிறப்பின் செய்தியாக நாம் காண முடிகிறது. கடவுள் யாருக்கு சொந்தம்? கடவுள் யாரையெல்லாம் தாங்கிக் கொள்கிறார்? கடவுள் யாரையெல்லாம் வழிநடத்துகிறார் என்று பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய புகழ்ச்சி பாடலிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். செருக்குற்றோரை விரட்டி அடிக்கிறார், தாழ்நிலையில் இருந்தோரை கடைக்கண் நோக்கினார் என்று அன்னை மரியாள் தன்னுடைய புகழ்ச்சி பாடலில் பாடுகிறார். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் யாருக்கு சொந்தம்? இந்த மண்ணுலகில் பாமர மக்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், அன்புக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறவர்கள், இப்படி பலவிதமான சூழ்நிலைகளில் சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்டவர்களும் குடும்பத்தில் இருப்பவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்களுக்குமாகத்தான் இயேசுவினுடைய பிறப்பு நம் அனைவரின் செய்தியாக காணப்படுகிறது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்தில் 2வது அத்தியாயத்தில் இயேசுவினுடைய பிறப்பு இங்கே சொல்லப்படுகிறது என்னவென்றால், அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று வானதூதர் அவர்களுக்கு தோன்றி, அஞ்சாதீர்கள்,
இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் நற்செய்தி என்று சொன்னாலும் அது முதலாக யாருக்கு சொல்லப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது இடையர்களுக்குத்தான் என்று நம்மால் காண முடிகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நிகழ்வுகளை இந்த நவநாட்களில் நாம் வாசிக்கப்பட்ட வாசகங்களை சற்று நாம் கவனமுடன் கேட்டிருந்தோம் என்றால் இன்னும் இயேசுனுடைய பிறப்பினுடைய செய்தி நமக்கு தெளிவாக கொடுக்கப்படும். அது என்னவென்றால், கப்ரியேல் தூதர் செக்கரியாவுக்கு ஆலயத்தில் தோன்றி சொன்ன வார்த்தை, செக்கரியா அஞ்சாதீர் என்று சொன்னார். கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி மரியே அஞ்சாதீர் என்று சொன்னார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இடையர்களுக்கு தோன்றி அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். அச்சம் யாருக்கு இருக்கும், யாரெல்லாம் அச்சப்படக்கூடாது என்று நம்முடைய சமுதாயத்தினுடைய பார்வையில் நாம் பார்க்கின்ற பொழுது, யாரெல்லாம் சமுதாயத்தில் ஏமாற்றுகிறார்களோ, பொய் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அடுத்தவருடைய வாழ்வை அழித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்விலே ஏதாவது ஒரு மூலையில் அவர்களுக்கென்று ஒரு அச்சமும் தயக்கமும் பயமும் இருந்து கொண்டேதான் இருக்கும். குறிப்பாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், குற்றம் செய்தவர்கள், தவறு செய்தவர்கள்தான் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கே வேதத்தில் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய தூதர் யாரையெல்லாம் பார்த்து அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். செக்கரியாவை பார்த்து சொன்னார், அன்னை மரியாளை பார்த்து சொன்னார், இடையர்களை பார்த்து சொன்னார். செக்கரியா ஆண்டவருடைய பார்வையில் நேர்மையாளராக, நீதியுள்ளவராக காணப்பட்டார். அன்னை மரியாள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், அவளுக்கும் இறைவனுடைய அருள் ஆசி நிறைவாக இருக்கிறது. எனவேதான் கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளை பார்த்து அருள்மிக பெற்றவளை வாழ்க என்று சொன்னார். இங்கே இடையர்களை பார்த்து அஞ்சாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த 3 நபர்களுடைய வரிசையை பார்க்கின்ற பொழுது ஏன் இறைவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை பார்த்து அஞ்சாதீர்கள் 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 என்று சொல்லுகிறார்? ஏனென்றால் அச்சம் என்பது தவறு செய்தவர்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் நீதியின் பாதையில், நேர்மையின் பாதையில் உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த உலகம் ஒரு அச்சுறுத்தக்கூடியதாக, பயமுறுத்தக்கூடியவதாகத்தான் இருக்கும். எனவேதான் கடவுள் சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர், அஞ்சாதீர் என்று. செக்கரியாவுடைய வாழ்க்கை முறையை பார்க்கின்ற பொழுது முதிர்ந்த வயதில் அவர் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அங்கே கடவுள் கொடுத்தாலும் சமுதாயம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஏளனமாக பேசியது. மலடி மலடி என்று அவருடைய மனைவியை ஏளனமாக பேசியது. இந்த அவமானத்திற்கும் வேதனைக்கும் உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவருக்குள் இருந்த கவலை கண்ணீரை தான் அங்கே பீடத்தில் அவர் தூபம் காட்டுகின்ற பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வானத்துது தோன்றி, செக்கரியா உன் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அஞ்சாதே என்று சொல்லுகிறார். அன்னை மரியாளை பார்த்து அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா தெளிவான விளக்கத்தையும் கப்ரியேல் தூதர் சொன்னவுடன் அன்னை மரியாள் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேன். ஒரு சமுதாயத்தில் திருமண ஒப்பந்தம் மட்டும் செய்யப்பட்டிருக்கிறது பெண்மணியானவள், இப்படிப்பட்ட ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றவுடனே ஒரு சாதாரண பெண்மணி போல் அன்னை மரியாள் கப்ரியேல் தூதரை பார்த்து கேட்கிறார், இது எங்கனமாகும்? ஒட்டுமொத்த யூத சமுதாயத்திலே மீட்பர் பிறப்பார் என்ற ஒரு வதந்தி இருந்தது. இப்படி அந்த வார்த்தைகளை கேட்டிருந்த எத்தனையோ வாலிப பெண்கள், கன்னி பெண்கள், என்னுடைய வயிற்றில்தான் குழந்தை இயேசு பிறக்க வேண்டும், மீட்பர் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அன்னை மரியாளை தாண்டி அந்த சமுதாயத்திலிருந்து வேறு ஒரு பெண்களுக்கு இந்த செய்தி கிடைத்திருந்தால் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? ஆனால் அன்னை மரியாள் எப்படி இந்த செய்தி ஏற்றுக்கொண்டாள்? அச்சத்தோடு, பயத்தோடு, இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேன். அங்கே வானத்துது சொல்லுகிறார், உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும். எனவே அன்னை மரியாள் இறுதியாக சொன்னார்கள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று.
இறுதியாக நற்செய்தி வாசகத்தில் இடையர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது இடையர்கள் உடனடியாக எழுந்து சென்று குழந்தையை தண்டனிட்டு வணங்க அவர்கள் சென்று விட்டார்கள். ஆக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் செய்தி இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றது என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்வில் உண்மையுள்ளவர்களாக, நேர்மையுள்ளவர்களாக, இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் உங்களையும் என்னையும் தாக்கக்கூடும். அது நம் குடும்பத்திலும் இருக்கலாம், நம் உறவுகளிலும் இருக்கலாம், நம் சமுதாயத்திலும் இருக்கலாம், பங்கு தளத்திலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு வழியில் உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு அச்சுறுத்தல்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை சந்தித்து கொண்டுதான் இருக்கும். எனவே இன்றைய நாளில் இடையர்களுக்கு வானதூதர் தோன்றி சொன்னது போல அஞ்சாதீர்கள் என்று சொன்னது போல இயேசுடைய மாபெரும் பிறப்பின் செய்தி அன்று இடையர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்குமே என்று வானத்தை சொல்லி முடித்து விட்டார். ஆக நாமும் அந்த செக்கரியாவனை போல வாழ்ந்து கொண்டிருந்தால், அன்னை மரியாளை போல வாழ்ந்து கொண்டிருந்தால், இடையர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தால், இன்று இயேசுவினுடைய பிறப்பின் செய்தி வானதூதர் உங்களையும் என்னையும் பார்த்து அஞ்சாதீர்கள், மனுமகன், மானிட மகன், கடவுளின் மகன் உங்களோடு என்றும் இருப்பார் என்று. எனவே இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஆலயத்தினுடைய அலங்காரம் என்ன, இல்லத்தின் அலங்காரம் என்ன, நம் தனிப்பட்ட வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் என்ன, எல்லாமே ஒரு சில நாட்கள் கழிந்து இந்த அலங்காரங்கள் எல்லாம் அலங்கோலமாக மாற்றப்பட்டுவிடும். முழுவதுமாக இந்த அலங்காரங்கள் எல்லாம் அகற்றப்பட்டுவிடும். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அலங்காரம் எப்பொழுதுமே மாற்றப்படாமல் இருக்க வேண்டுமென்றால், அகற்றப்படாமல் இருக்க வேண்டுமென்றால், அச்சம் தவிர்த்து தைரியத்தோடு இறையாட்சி பணிக்காக நம்மை முழுவதுமாக நாம் இணைத்து கொண்டு பயணித்தோம் என்றால், இன்றைய விழா நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடிய விழாவாக இருக்கும். இப்படிப்பட்ட விழாவிற்காக நாம் இயேசுவோடு பயணிப்போம். பிறந்திருக்கின்ற பாலகன் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் இல்லத்தையும், உங்கள் இதயத்திலும் குடிக்கொண்டு உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இறையாசிர் என்றும் உங்களோடு.